நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, இழந்த பணத்தை மீண்டும் பெற ஏதாவது பரிகாரம் உண்டா? இந்த கேள்வியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இழந்த பணம் என்றால் சில ஜாதகர்கள் என்றால் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். சில ஜாதகர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பார்கள், சில ஜாதகர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பார்கள், சில ஜாதகர்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பார்கள். இந்த கோடிக்கணக்கில் பணம் இழந்திருந்தால் அது குரு கிரகத்தை குறிக்கும். லட்சக்கணக்கில் பணம் இழந்திருந்தால் அது சுக்கிர கிரகத்தை குறிக்கும். ஆயிரக்கணக்கில் பணம் இழந்திருந்தால் அது புத கிரகத்தை குறிக்கும். எனவே உங்களுடைய பணம் எந்த வகையில் வருகிறது என்பதை பொறுத்து அந்த கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் இழந்த பணம் என்று சொல்லும் பொழுது அங்கு குரு கிரகமும் சுக்கிர கிரகமும் புத கிரகமும் இருக்கிறது. இழந்த பணத்தை மீண்டும் பெற பரிகாரம் உண்டா? அப்படி என்றால் மீண்டும் அந்த பணம் கிடைப்பதற்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்குமா என்பதுதான் அதில் அடங்கியிருக்கும் பொருள். இப்போ மீண்டும் அந்த பணம் கிடைக்க தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கான ஏதாவது வழி இருக்கிறதா என்பது தான் கேள்வியாக வருகிறது. இந்த கேள்வியிலும் பார்க்க போனால் மீண்டும் பணம் வர வேண்டும். அப்பொழுது அங்கும் குரு கிரகத்தையும் சுக்கிர கிரகத்தையும் புத கிரகத்தையும் குறிக்கிறது. ஆனால் அந்த பணம் கிடைப்பதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா? அந்த தெய்வ வழிபாடு குரு கிரகத்தை குறிக்கும். எனவே இந்த கேள்வியில் என்ன கிரகம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் பதில் முடிந்த பிறகு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை கேள்வியானது, இழந்த பணத்தை மீண்டும் பெற பரிகாரம் உண்டா என்பது பற்றி தான். நிச்சயம் பரிகாரம் உண்டு. அதற்கு தனிப்பட்ட மந்திரமே உள்ளது. ஆனால் அந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த விவரத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லும் விவரத்தை நீங்கள் கடவுளிடம் சொல்லும் பொழுது நிச்சயம் இழந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படி கிடைக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் பலமான கர்மா இருக்கிறது என்பதுதான் பொருள். இருந்தாலும் இந்த மாதிரி இழந்த பணத்தை இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை நான் சொல்லப்போகும் அந்த மந்திரத்தின் பொருளானது நீங்கள் கடவுளிடம் சொல்லும் பொழுது நிச்சயம் நிறைய பேருக்கு அந்த இழந்த பணம் கிடைத்திருக்கிறது. அது எப்படி என்றால், அது என்ன மந்திரம் இருக்கிறது. ஆனால் மந்திரம் நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த மந்திரத்தின் பொருளுடைய அதாவது விவரத்தை நீங்கள் கடவுளிடம் நீங்கள் பேசுவது போல சொன்னாலே போரும். அது என்னவென்றால், 1000 கைகளுடைய கார்த்த வீரிய அர்ஜுனனே, அரசருக்கு அரசராகிய தெய்வமே, உம்மை வழிபடும் எனக்கு நான் இழந்தவற்றை அல்லது நான் இழந்த பணத்தை திருப்பி தந்து அருள வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் போதும். இது ஒரு மந்திரமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லாவராலும் அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. ஆனாலும் இப்பொழுது நான் என்ன உங்களுக்கு ஒரே நடையாக சொன்னேனோ அதை நீங்கள் கடவுளிடம் சொன்னாலே போரும். நிச்சயம் இழந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. அதற்கு முன் நீங்கள் கடவுளுக்கு, விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு இந்த கார்த்த வீர அர்ஜுனனுக்கு நீங்கள் அந்த விவரத்தை சொன்னாலே, உங்கள் மன கஷ்டத்தை சொன்னாலே இழந்த பணம், ஆனால் நேர்மையாக இழந்த பணமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கிடைக்கும். ஆனால் பிறருடைய பொருளை நாம் அபகரிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் இங்கு வேலையை செய்யாது. அது உங்களுக்கு உகந்ததும் அல்ல. எனவே இந்த விவரத்தை நீங்கள் கார்த்த வீர அர்ஜுனர் தெய்வத்தினிடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு பணம் கிடைப்பது உறுதிதான். மேலும் இந்த கேள்வி பதிலில் அடங்கியிருக்கும் அல்லது கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்று பார்த்தால் குரு, சுக்கிரன், புதன் மற்றும் குரு
இருப்பினும் நாம் ஒன்றாக சேர்த்து சொல்லும் பொழுது குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.